ஸ்டார்ட்ல இருந்து இத்த வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நாங்க பார்க்க போறது என்ன சொன்னோமையானால், கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுப்பதில் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நன்றாகவே தெரிந்திருக்கும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை எப்படி பாதுகாப்பதென்று. ஸோ அனைத்து நடவடிக்கையும் தெரிந்திருந்தும் எங்களது பல அலட்சிய போக்கால நாங்கள் பல வகையான வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கு தவறிவிடுகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால், ஸோ அந்த வழிகாட்டுதல்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ரீசன், அதாவது விஞ்ஞான ரீதியான ஒரு ரீசனை நாங்கள் அறிஞ்சோமே ஆனால் பல்வகையான பிரச்சனைகள்ல இருந்து, அதாவது முக்கியமா தொற்றிலிருந்து எங்களையும் எங்களது குடும்பத்தவர்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல கொரோனா வைரஸ்ங்கிறது என்ன? இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது நாங்க முதல்லயே விளங்கிக் கொள்ள வேணும். ஸோ கொரோனா வைரஸ்ங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ எங்களோட வாழ்க்கை பயணத்தை நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். ஸோ முக்கியமா கொரோனா வைரஸ்ங்கிறது என்னன்னு தெரிந்தோமையானால் பல வகையான ஒரு எங்களது நடவடிக்கைகள், அதாவது கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களோட செல்ஃபை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த கொரோனா வைரஸ்ன்னா எல்லாருமே பயப்படுறோம். அதாவது எங்களை அறியாமலே ஒரு பீதி எங்களுக்கு வருது. ஸோ அதுல இருந்து நாங்க தடுபட முதல்ல நாங்க அறியணும் என்னவென்றால், ஏற்கனவே இந்த நாட்டுல அதாவது இந்த உலகத்துல சாஸ் மெர்ஸ் என்கிற கொரோனா வைரஸ் ஃபெமிலியை சேர்ந்த 2 வைரஸுகள் தொற்றிருக்கு. ஸோ அந்த வைரஸை பார்த்தோமே ஆனால் சாஸ்ங்கிற அந்த வைரஸ் சைனாவில் 2002 தொற்றிருக்கு. அதே டைம்ல மேர்ஸ்ங்கிற வைரஸ் சவுதி அரேபியாவில் 2012 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் டெத் ரேட், அதாவது இறப்பு வீதம் பார்த்தோமே ஆனால் சாஸ் 10% டெத் ரேட் அண்ட் ஆல்சோ அதனோடு மேர்ஸ் 35% டெத் ரேட். ஆனா இந்த கொரோனா வைரஸ் எங்கட உலகத்தில் இப்போது 2019 வூஹான் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் வெறும் 2% தான் டெத் ரேட், அதாவது இறப்பு வீதம். ஸோ இதுல இருந்து எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்கிறத நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அதே டைம்ல இந்த கொரோனா வைரஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதே டைம்ல அதாவது பரவுதுங்கிறது நாங்க முக்கியமாகவே அறிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படி இந்த கொரோனா வைரஸ் பரவுதுன்னு பார்த்தோமே ஆனால், முதல்ல சுவாச துளிகள், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ், ஒரு மனிதன்ல இருந்து, ஒரு தொற்றுக்குட்பட்ட மனிதன்ல இருந்து சுவாச துளிகள் மூலம் மற்ற மனிதருக்கு பரவுது. ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த கொரோனா வைரஸ்ல சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குமென்னு. நீங்க எல்லாருமே எல்லா இடத்தையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பொதுவான சிம்டமை நாங்க ஒரு மேலோட்ட கண் பார்வையில நாங்க பார்த்தோமே ஆனால், கொரோனா தொற்றுக்குட்பட்ட நபருக்கு ஒரு பிரீத்லெஸ், அதாவது ஒரு மூச்சுட கஷ்டமா இருக்கும், ஒரு வறண்ட தொண்டை, அல்லது வறண்ட இருமல் தன்மை, இப்படியான பல சிம்டம்ஸ் இருக்கும். நார்மலி ஒரு தொற்றுக்கு உட்பட்ட நபர் 100க்கு 80% அவர் அசிம்டமேட்டிக்கா இருப்பாரு. அதாவது சிம்டம் எதுவுமே காட்டாது. நார்மல் தடுமல், அதாவது எங்களுக்கு நார்மலா ஒரு தடுமல் இருக்கிற ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து எந்த ஒரு பயனும் எங்களுக்கு தேவையில்லை. அதே டைம்ல இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்க எல்லா இடத்தையுமே, அதாவது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எல்லா இடத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி கைகளை கழுவுவது, சோப் அல்லது சானிடைசர், அடுத்தது வாஷிங் லிக்விட்ஸ் ஏதாவது பயன்படுத்தி உங்கள் கைகளை கழுவிக்கொள்வது, பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்வது, மாஸ்க் அணிவது, அடுத்தது ஒரு சமூக இடைவெளியை பண்ணுவது. ஸோ இது எல்லாமே என்னத்துக்கு நாங்க இந்த எல்லா செயற்பாடையுமே செய்ய வேணும்ங்கிறத சயின்ஸின் அடிப்படையில நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்படியான பல வழிமுறைகளை சயின்ஸ் அடிப்படையில பார்த்தோமையானால் இயன்ற அளவு இந்த வழிமுறைகளை மேற்கொண்டு தொற்றிலிருந்து எங்களை பாதுகாக்கலாம். ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால், why should we maintain a social distance, அதாவது சமூக இடைவெளியை பேணுவது எதற்கு? சமூக இடைவெளியை பேணுவதன் முக்கியத்துவம். நார்மலா நாங்க ஏற்கனவே பார்த்தோமே ஆனால், ஒரு தொற்றுக்கு உட்பட்ட நபர் தொற்று ஒரு நபரை தொற்க வேணுமானால் 2 வகை, அதாவது டைரக்ட் கான்டாக்ட், இன்டைரக்ட் கான்டாக்ட்,
டிரெக்டாகவும் ஒரு மனிதருக்கு ஒரு தொற்றுக்குட்படலாம், இன்டிரெக்டாகவும் தொற்றுக்குட்படலாம். அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த தொற்று வந்து மனிதர்களுக்கு தொட்பதற்கு காத்துல வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்து சுவாச துளிகள் வந்து காற்றின் மூலம் வந்து பரவலடைய செய்யணும். ஸோ அதனால தான் வந்து இப்படி வகையான தொற்று எங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்றுல இருந்து எங்களுக்கு அறிய வேணும். ஸோ முதல்ல வந்து இது எப்படி தொற்றுதுங்கிறத வந்து நாங்கள் அறிஞ்சோமே ஆனால் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் எதற்குங்கிறத அறியலாம். ஸோ நார்மலா வந்து காற்றின் மூலம் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு மனிதர் வந்து தும்மும் போது, இருமும் போது, அதே டைம்ல வந்து இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அவரின் அல்லது வாய்ப்பகுதியில இருந்து சுவாச துளிகள் வந்து ஒரு காத்துல பரவுது. அதனாலதான் வந்து மனிதனுக்கு தொற்று ஏற்படுகின்றது. ஸோ இப்படிப்பட்ட காரணத்தை விளங்கினோமையானால் நாங்க சோஷியல் டிஸ்டன்ஸ், அதாவது மினிமம் 2 மீட்டர்ஸ், அதாவது 6 ஃபீட் வந்து நாங்க வந்து மேற்கொள்ள ஓடுமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து நீங்க இந்த காலகட்ட பகுதி, அதாவது இந்த முக்கியமான ஒரு பெண்டமிக்ல வந்து நீங்க ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து மிகவும் பேண வேண்டும். வெளியிடங்களுக்கு போவதை மிகவும் நன்றாக வந்து குறைத்து கொள்ள வேண்டும். அதே டைம்ல உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களோட நெய்பர்ஸாக இருக்கட்டும், எப்படி பெண்டமைக்கா இருந்தாலும் வந்து டியூஷன் கிளாஸஸ் வந்து சில நகரங்களையும் சில இடங்களையும் நடைபெறுகிறது. ஸோ டியூஷன் கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வீட்டில் இருந்தே கல்வி கற்கின்ற உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் கூறும் உபதேசம் என்னவென்றால் மினிமம் ஒரு 2 மீட்டரை நீங்க வந்து மேற்கொள்றது மிகவும் நல்லது. ஸோ அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, why should we wear a mask? நாங்கள் ஏன் மாஸ்க் அணிய வேணும்? முதல்ல வந்து மாஸ்க் அணியறது முக்கியத்துவத்தை வந்து நாங்க அறியணும். ஸோ எங்கள் பலர் அலட்சிய போக்கல வந்து சில பேர் வந்து மாஸ்க் அணிகிறோம், சில பேர் வந்து மாஸ்க் அணிய மறந்து விடுகிறோம். அதே டைம்ல வந்து மாஸ்க் எப்படி அறிகிறோம், எப்படி போடுறோம் என்று அணிய வேணுங்கிற ஒரு அறிவு இல்லாமலேயே பலர் வந்து தன்னை அறியாமலேயே அந்த மாஸ்கை வந்து ஏதோ ஒரு பிழையான முறையில வந்து அணிந்து கொள்கிறோம். ஸோ நார்மலா வந்து நாங்க அறிய வேணும் வந்து இந்த மாஸ்கை வந்து நாங்க ஏன் போட வேணும்? ஸோ காத்துல வந்து இந்த இன்ஃபெக்ஷன், இந்த தொற்று மனிதர்களுக்கு காத்துல வந்து பரவக்கூடியதாக இருக்கிறபடியால எங்களது மூக்கு துவாரங்களையும் அடுத்தது எங்களது வாய்த்துவாரங்களையும் அடைப்பதற்கே மறைப்பதற்கே ஒரு கவசமாகத்தான் இந்த மாஸ்க் வந்து பயன்படுது. ஸோ அதை நாங்கள் நல்லாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புறேன் என்னன்னு சொன்னா, இந்த மாஸ்க் செலக்ட் பண்றதுல வந்து நாங்க எல்லாருமே ஒரு தெரிந்தோ தெரியாமலோ சில பிழைகள் விடுறோம். ஸோ இந்த மாஸ்க் செலெக்ஷன் இருக்குதானே, ஸோ எங்கள் வீட்டில் இருப்ப நபர்களாக இருக்கட்டும் அல்லது எங்கள் தெரிந்தவர்களாக இருக்கட்டும், இந்த மாஸ்க் வந்து செலக்ட் பண்ற முறை வந்து மிகவும் முக்கியம். நாங்க எல்லோருமே வந்து எங்களுக்கு கிடைக்கின்ற, அதாவது கிளாத் மாஸ்கா இருக்கட்டும், ஸ்பஞ்ச் மாஸ்கா இருக்கட்டும், எங்களுக்கு கிடைக்கின்ற ஏதாவது ஒரு நார்மல் மாஸ்கை வந்து அணிந்து கொண்டு வெளியில செல்லும் போது நிச்சயமாக அந்த கொரோனா தொற்றுக்கு வந்து நாங்க உட்படுகிறோம். ஏன் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால், இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், ஒரு செகண்டா இருக்குது சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறதால வந்து 95% வைரஸ் கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஆனா இந்த கிளாத் மாஸ்க வந்து போடுறதால வந்து 0% வைரஸ், அதாவது கொரோனா தொற்றுக்கு 0% கொரோனா தொற்றுல இருந்து நாங்க வந்து பாதுகாக்க முடியாது. அதாவது வந்து 100% எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கொரோனா தொற்று வந்து எங்களை வந்தடைவதற்கு. ஸோ நாங்க மாஸ்க் செலக்ட் பண்ணும் போதும் சர்ஜிக்கல் மாஸ்க் செலக்ட் பண்ணுவது மிகவும் நல்லது. அதாவது N95 மாஸ்க்கும் நல்லது. அதே டைம்ல வந்து நார்மலா N95 மாஸ்க் வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸா இருக்கட்டும், நர்சஸா இருக்கட்டும், அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இன்றி நாங்க வந்து ஒரு ஃபார்மசியில நாங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு மாஸ்க் நாங்க செலக்ட் பண்ணுவோமே ஆனால் சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து மிகவும் நல்லது. ஸோ அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போடும்போது நாங்கள் மிகவும் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து எப்படி ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு மேல் பகுதி, அதாவது ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற பகுதியா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களோட முகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற பகுதியா இருக்கட்டும். ஸோ 2 பகுதியாக வந்து இது வந்து பிரிக்கப்படுகிறது. நார்மலா வந்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து 2 பகுதியாக பிரிக்கப்படுறதால அந்த என்வாயன்மெண்ட் சூழலுக்கு காட்டப்படுகின்ற அந்த மேல் பகுதி இருக்குதானே, அந்த மேல் பகுதி வந்து வைரஸுக்குள்ளேயோ அல்லது வந்து பாக்டீரியாக்குள்ளேயோ அல்லது தூசிகளையோ வடிக்கக்கூடிய திறன் இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ளூ கலரா இருக்கிற பகுதி வந்து வெளியிலையும், ஒயிட் கலரா இருக்கிற பகுதி வந்து உள்ளுக்குள்ளேயும் நாங்க போற மாதிரி இருக்க வேண்டும்.
அதே டைம்ல வந்து இந்த மாஸ்க் போடுற முறை நாங்கள் எல்லோருமே வந்து தெரிந்தோ தெரியாமலோ சில பிள்ளைகள் இந்த மாஸ்க் போற விஷயத்துல வந்து நாங்க இருக்கிறோம். அதாவது வந்து மாஸ்க் போடுற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க நன்றாகவே வந்து விளங்கி கொள்ள முடியும். இந்த மாஸ்க் அணியும் போது சிலர் வந்து தெளிவாக பேசுவதற்கோ அல்லது வந்து சிலர் நீர் அருந்துவதற்கோ அல்லது சாப்பிடுவதற்கோ வந்து மாஸ்கை வந்து அணிந்திருக்கும் போது எங்களது நாடி பகுதிக்கு கீழே இறக்குகின்றோம். அது மிகவும் ஒரு பிழையான பிராக்டிஸ் விடத்துல. ஏன் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் வெளிப்பகுதியில் இருந்து அதாவது ஏதாவது நாங்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு ஒரு பொது இடங்களுக்கு செல்லும் போது அந்த கொரோனா வைரஸ் அந்த காத்தில் தென்பட்டால் அந்த கொரோனா வைரஸை வந்து வடிகட்டி எங்களது மாஸ்க் முதல் பகுதி நீலப்பகுதியை வந்து வடிகட்டி இருக்கும் போது அதை நாங்கள் ஏதாவது தேவைகளுக்காக எங்கள் நாடி பகுதிக்கு கீழிறக்கும் போது அந்த வைரஸ் வந்து எங்களோட மூக்குத்துவாரம் வழியாக உட்சென்று தொற்றுக்குட்பட 100% வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அப்போ நாங்கள் வந்து மாஸ்கை வந்து மூக்கு பகுதிகளுக்கு கீழாகவோ அல்லது நாடிகளுக்கு இறக்கி கீழாகவோ பண்ணுறது வந்து மிகவும் ஒரு தவறான ப்ராக்டிஸ்ங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே டைம்ல வந்து இந்த மாஸ்க் அணிஞ்ச நாங்க வந்து இதை டிஸ்போஸ் பண்ற எப்படி இந்த மாஸ்கை வந்து ஸோ நாங்க பொதுவாகவே எங்களோட வீட்டிலேயே இருக்கட்டும் பொது இடங்களே இருக்கட்டும் மாஸ்க் வந்து அணிந்தால் அதை நாங்க வந்து ஒரு பின்ல போடுகிறோம். இது மிகவும் ஒரு பிழையான ப்ராக்டிஸ். முதல்ல வந்து மாஸ்க் அணிந்து அடுத்தது கலத்துவதற்கு நிறைய ஒரு படிமுறைகள் இருக்குது. நார்மலாகவே ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் மேக்சிமம் 4 ஹவர்ஸ் தான் அந்த ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கை நீங்கள் அணிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்ட தன்மையில வந்து மாஸ்க் கலட்டுவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் கைகளை நன்றாக ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் அல்லது வந்து ஒரு வாஷிங் லிக்யூட் அல்லது சோப்பிட்டு நன்றாகவே கழுவிக்கொண்டு மாஸ்கில் இந்த பிக்சர்ல நீங்க நல்லா பார்க்க முடியும். மாஸ்கில் 2 பகுதியிலே காணப்படுகிற ஸ்ட்ரைப்ஸை வந்து மெதுவாக கழட்டி ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து அதை டை பண்ணி அதை வந்து ஒரு க்ளோஸ்ட் பின் அதாவது இப்படத்துல ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன வந்து ஒரு க்ளோஸ்ட் பின் ஒரு மூடிய குப்பை தொட்டியில நீங்க இடப்படும். நாங்க நார்மலா வந்து நாங்க பார்க்கும் இடத்துல வந்து சில நபர்கள் வந்து மாஸ்கை கலட்டியதுமே ஒரு ஓப்பன் டஸ்ட்பின்ல வந்து போட்டு விடுவார்கள். அது மிகவும் ஒரு தவறான விடயம். அது எங்களை மட்டும் இல்லாம மற்றவர்களையும் தொற்றுக்குட்பட ஸோ இப்படியான விஷயங்கள்ல வந்து எங்களோட செல்ஃபை நாங்கள் கட்டாயமாகவே பாதுகாத்து கொள்ள வேணும். ஸோ மாஸ்க் அணிந்து விட்ட பிறகும் எங்கள் கைகளை நன்றாக நாங்கள் சோப்பிட்டு கழுவ வேண்டும். ஸோ இந்த மாஸ்க் அணியிற கலற்ற விஷயத்துல வந்து நாங்கள் கட்டாயமாகவே எங்களோட செல்ஃபை வந்து பாதுகாத்து கொள்ள வேணும். அதே டைம்ல வந்து நார்மலா ஒரு கொரோனா தொற்றுக்குட்பட்ட நபர் வந்து ஒரு 80% நான் ஏற்கனவே கூறிய மாதிரி அவர்களுக்கு வந்து அசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க. அதாவது எந்த வகையான ஒரு சிம்டமுமே காட்டாது. அதே டைம்ல வந்து ஸோ அந்த பர்சன் வந்து கொரோனா தொற்றுக்குட்பட்டிருக்கிறா இல்லையாங்கிறது ஒரு பிசிஆர் டெஸ்ட் மூலம் தான் கன்ஃபார்ம் ஆகப்படுகிறது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் என்னென்று சொன்னால் ஒரு COVID-19 கேரியர் இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு கோவிட் தொற்றுக்கு உட்பட்ட ஒரு நபர் வந்து மாஸ்க் அணிந்திருந்தால் அதே டைம்ல ஒரு ஹெல்தி பர்சன் ஒரு ஆரோக்கியமான நபர் வந்து மாஸ்க் அணிந்திருந்தால் அவர்கள் இருவரும் வந்து ஏதாவது ஒரு வீதியில் போகும்போது ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கும்போது அவர்களுக்கு கொரோனா தொற்று வந்து அந்த ஹெல்தி பர்சனுக்கு வந்து லோ ரிஸ்க் அதாவது மினிமம் குறைய தொடர்பு தான் இருக்குது அந்த கொரோனா அவர்களை தொற்றுவதற்கு. அதே டைம்ல வந்து ஒரு கோவிட் தொற்றுக்கு உட்பட்ட நபர் மாஸ்க் போடவில்லை. அதே டைம்ல ஒரு ஹெல்தி பர்சன் மாஸ்க் அணிந்திருந்தால் ஒரு மீடியம் ரிஸ்க் ஓரளவு தொற்று ஏற்படலாம் ஏற்படாமலும் விடலாம் ஏதோ ஓரளவு. அதே ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு தொற்றுக்குட்பட்டவர் மாஸ்க் அணிந்தும் தொற்றுக்குட்படாதவர் ஹெல்தி பர்சன் வந்து மாஸ்க் அணியாததும் அணியாமல் இருந்தாலும் ஒரு மீடியம் ரிஸ்க். எப்ப இந்த கோவிட் தொற்றுவதற்கு அதிக சான்சஸ் இருக்கோ கோவிட் தொற்றுக்கு உட்பட்டவர் மாஸ்க் அணியாத போதும் ஹெல்தியான ஒரு பர்சன் அதாவது ஆரோக்கியமான ஒரு பர்சன் ஒரு மாஸ்க் அணியாத போதும். ஸோ இந்த 2 சந்தர்ப்பங்கள்லையும் தான் ஒரு ஹையர் ரிஸ்க் அதிக சான்சஸ் இருக்குது கோவிட் தொற்றுக்கு உட்பட. ஸோ மாஸ்க் அணிகிறது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அதையும் விட ஒழுங்கான முறையில் அந்த மாஸ்கை அணிந்து கலட்ட வேணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறத நான் இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் why should we wash our hands? ஏன் அடிக்கடி எங்களோட கைகளை கழுவணும்? ஸோ இதுக்கு பின்னாடி நாங்கள் என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்த்தோமே ஆனால்
பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார்கள், அடிக்கடி எங்கள் கைகளை கழுவ வேணும், அடிக்கடி வந்து எங்கள் கைகளை சுத்தப்படுத்த வேணும். ஸோ நார்மலாகவே எங்களுடைய கைகளை பார்த்தோமேயானால் சயின்டிஃபிக்கலி நார்மலாகவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணணுக்கள் இருக்குது, பாக்டீரியாக்கள் நார்மலாகவே இருக்குது. அது எந்த அளவு ஒரு பெரிய பாதிப்புமே எங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் எப்பயுமே ஒரு கொரோனா வைரஸ் ஒரு தொற்றுக்குட்பட்ட நபர் வந்து ஒரு இடத்தில் இருந்து தும்மியோ அதை இருமலாகவோ அவரை சுவாச துளிகளை வந்து இடத்துல விட்டுட்டு சென்றோமே ஆனால் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த சர்ஃபேஸ்ல வந்து எங்களோட கைகளை நாங்க படுத்தும் போதோ வைக்கும் போதோ அந்த கைகள்ல வந்து தெரிந்தோ தெரியாமலோ எங்களோட மூக்கு துவாரங்களையோ அல்லது கண்ணோ அல்லது வாயோ வந்து தொடும்போது நாங்க தொற்றுக்கு உட்படுத்துறோம். ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு பொது இடத்திலையுமோ அல்லது வீட்டிலையுமோ வந்து அடிக்கடி எங்களோட கைகளை நன்றாக சோப் அல்லது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் அல்லது ஒரு வாஷிங் லிக்விட்ஸ் இட்டு எங்களோட கைகளை வந்து நன்றாகவே கழுவி கொள்ளணும். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க நன்றாகவே பார்க்க முடியும் எப்படி கை கழுவும் முறை வந்து. ஸோ நாங்கள் எத்தனை தான் எவ்வளவுதான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கட்டும், போஸ்டர்ஸ் ஆகிக்கட்டும், இந்த கை கழுவுற ஒரு மெத்தடை நீங்க பார்த்தோமே ஆனால் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நாளடைவில் வந்து அதை செய்யறது வந்து மிகவும் நாங்க ஒரு குறைந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ மேக்சிமம் மினிமம் 20 செகண்ட்ஸ் வந்து உங்களோட கைகளை நீங்க கழுவ வேணும் சோப்பிட்டு நன்றாக. ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு வந்து கண்ணையோ அல்லது உங்களோட மூக்கு பகுதிகளை தொட வேண்டிய தேவைகள் இருந்தால் மேக்சிமம் நீங்க கைகளை கழுவி விட்டுத்தான் அதை தொட வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க வந்து எங்களோட அன்றாடத்துல கட்டாயமாகவே மெயின்டைன் பண்ணக்கூடும். ஸோ அடுத்த விஷயம் நாங்க பார்த்தோமே ஆனால் ஃபுட் சேஃப்டி அட்வைஸ் டு ப்ரிவென்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. இலங்கையை பொறுத்த வகையிலும் அனைத்து உணவையும் நாங்க வந்து ஒரு குக் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு நாங்க பழகி இருக்கிறோம். ஸோ எப்படி இது உணவுல வந்து இந்த கோவிட் தொற்று வந்து பரவிக்குங்கிறத கண்டறிந்தோமேயானால் 2019 சைனாவில் இருக்கிற வூஹான் நகரத்துல வந்து முதல் அந்த கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அது உணவின் மூலம் பரவல் அடைந்ததுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இப்போதைக்கு இந்த பெண்டமிக்ல வந்து எந்த ஒரு உணவா இருக்கட்டும், நாங்க வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்ற உணவா இருக்கட்டும் அல்லது நாங்க சமைத்து சாப்பிடுற உணவா இருக்கட்டும், அதை நன்றாகவே கழுவினால் எங்கள் உடம்புக்கு மிகவும் நல்லது. அதே டைம்ல ஒரு மீல் குக் மீல் வெல், அடுத்தது அந்த மீட்டா இருக்கட்டும், இறைச்சி வகையா இருக்கட்டும், அதை வந்து நாங்க வந்து குக் பண்ணி சாப்பிடுறது மிகவும் நல்லது. நார்மலா நாங்க பார்த்தோமேயானால் இந்த டைம்ல வந்து இந்த பேண்டமிக்ல இந்த லாக்டவுன்ல அடுத்தது இந்த டைம்ல வந்து ஒரு விட்டமின் சி இருக்கிற ஒரு உணவை நாங்க சூஸ் பண்ணினால் அதுவும் எங்களோட உடம்புக்கு மிகவும் நல்லது. விட்டமின் சி எதில் இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் ஒரு ஒரேஞ்சஸா இருக்கட்டும், அடுத்தது மெண்டரின், அதே டைம்ல வந்து ஒரு புளிப்பு சார்ந்த எந்த ஒரு உணவாக இருக்கட்டும். ஸோ இப்படியான ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ ஏற்கனவே நான் கூறியது போன்று கொரோனா தொற்று சில நபர்களுக்கு வந்து சிம்டமா இருக்கும், சில நபர்களுக்கு எந்த ஒரு சிம்டமே காட்டாது. அது ஏன் என்று நம்ம பார்த்தோமேயானால் இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து எங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தனித்துவமானது. ஸோ அந்த தனித்துவத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து சில உணவு பழக்க வழக்கங்களை நாங்களே மேற்கொண்டோமேயானால் பெரும்பாலும் தொற்றிலிருந்து எங்கள் செல்ஃபை நாங்கள் பாதுகாக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து விட்டமின் சியா இருக்கட்டும், ஒரு விட்டமின் இயா இருக்கட்டும், விட்டமின் பி6 இருக்கட்டும், விட்டமின் ஏ இருக்கட்டும், இப்படியான விட்டமின்ஸை எங்களோட உணவுல வந்து சேர்த்தோமேயானால் மிகவும் நல்லது. ஸோ உங்களை எல்லாருக்குமே வந்து டவுட் ஏற்படலாம், விட்டமின் சி உணவு எந்த உணவுல நாங்க காணலாம், இ எதுல காணலாம் அப்படிங்கிற எல்லா டவுட்டுமே இருக்கலாம். பொதுவாக ஒரு வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே விட்டமின் சி இங்கிறது கலந்திருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல வந்து ஒரு வெஜிடபிள்ஸ், ஒரு ஃப்ரூட்ஸ் இப்படியான உணவுகளை உங்களோட உணவுல சேர்த்துக்கொண்டால் மிகவும் நல்லது. அதே டைம்ல வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீங்க பூஸ்ட், அதாவது ஸ்ட்ரென்தன், ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காரணம் ஏனென்றால் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பூஸ்ட் பண்றதுக்குரிய நிறைய வழிகள் இருக்கு. டெய்லி எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், அடுத்தது வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராக்டிஸ் மெடிடேஷன் எடுக்கிறதுல இருக்கட்டும், இப்படியான பல செயற்பாடு மூலம் எங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். அதிகரிப்பு மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்களோட தொற்றுக்கு நாங்கள் உட்படுற வீதம் குறைவா இருக்கும். ஸோ அதே டைம்ல வந்து நான் உங்களுக்கு கூற வேண்டிய விஷயம் வந்து இந்த லாக்டவுன்ல வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கிறபடியால வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் வந்து டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து ஒரு சைலண்ட் பிளேஸ்ல வந்து உங்களோட செல்ஃபை நீங்களே காம் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி பலவட்ட ஒரு செயற்பாடுகளை செய்வதன் மூலம் உங்களது இம்யூன் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு நன்றாக இருக்குதோ அவ்வளவு அளவு நாங்கள் தொற்றிலிருந்து விடுபடலாம். ஸோ
இவ்வளவுதான் இந்த இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோமே ஆனால்